ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் உள்ளே வந்தோடனே நீங்கள் குங்குமம் மனுஷ்டியோட மாமா வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. உடனே உள்ளே வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ வந்தாலும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்களுக்கு அல்வா கொண்டு வருவீங்க திருநெல்வேலியிலேருந்து. ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் சச் கைண்ட் ஆஃப் லவ். எப்படி சார் நம்ம ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியும்? நெட்டில் சர்ச் பண்ணி தான் மேடம் நம்ம வந்தீங்க. ஓகே சார். ஆமாம், நம்ம இடுப்பு வலி ரொம்ப வந்தப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரிங்க சார். அப்போ நான் இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணும்போது சாரை பார்த்துட்டோம். வெரி குட் சார். ஓல்டு பில்டிங்ல அதுதான் மெயினா சொல்ல வந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7-8 வருஷம் இருக்குங்களா சார்? இருக்கும். இப்போ கொடுத்த அல்வா கம்மி தான். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கொடுத்த அல்வா ஒரு பேக் அல்வா கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்க சார். ஆமா, ஏன்னா வலி போயிருச்சா, அந்த 3 மாசம் வலி போன உடனே என்ன சார், ஒரு பேக்ல இருக்கிற அல்வா அவ்வளவுமே எல்லா பேஷண்ட் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு போனேன். இன்னொன்னு சொல்றேங்க சார், நீங்க பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல, வர வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தீங்க. ஆமா, எல்லாருக்கும், ஆட்டோ டிரைவர் அவருக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம். ஓகேங்க சார். எனக்கு அது எப்படி ஒரு கிரேட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லணுமே முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க ஃபேமிலி இருந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் வராங்க சார். அது பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் இல்ல மேடம், இது தெரிஞ்சு திருநெல்வேலியில இருந்து கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேல வந்துட்டாங்க. அது எனக்கு தெரியும். பையனுக்குலாம் எல்லாரும் சூப்பர் ஆயிட்டுன்னு சொல்லி. சரிங்க சார். நிறைய பேர் நிறைய பேர் அதை வர முடியாம தவிர்த்துட்டாங்க. சரிங்க சார். நிறைய பேர் ஒரு 10 பேர் எனக்கு கரெக்டா கண்டினியூவா போக முடியல அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாங்க. சரிங்க சார். மத்தபடி எல்லாருமே சூப்பர் ஆயிட்டாங்க. வெரி குட் சார். 20 வருஷமா இடுப்பொலி இருந்த ஒரு லேடி, முஸ்லீம் லேடி, அவங்க சூப்பர் ஆயிட்டுன்னு சொல்லி அவங்க போனாங்க. சரிங்க சார். அவங்க எங்க கடையில நெய் வாங்குற கஸ்டமர். சரிங்க சார். உங்களுக்கு தெரியும், அவர் மிகப்பெரிய ஆள். அவரு சரிங்க சார். அவர் சூப்பர் ஆயிட்டுன்னு போனாரு. சரிங்க சார். வெரி அதுதான் முக்கியம் எங்களுக்கு. இப்ப நான் வேற எதுக்குமே இல்லை, ஏதாவது ஒரு இதுன்னா சார்ட்ட போனா எனக்கு கரெக்ட் ஆயிரும்னு சொல்லி உடனே கிளம்பி வந்துருவேன். அதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. யூஸ்வலி நான் எந்த கிளையண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்கு வரமாட்டேன். என்ன நீங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேல இது இல்ல, நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இங்கேயும் வந்துட்டாங்க. எல்லாரும் நல்லா ஆயிட்டுன்னு சூப்பரா போயிருக்காங்க. அதனால என் ஃப்ரெண்டு கூட இப்ப வரும்போது கூட திண்டுக்கல்ல கேட்டா அப்படி, என்ன இவ்வளவு அவசரமா போறீங்க அப்படின்னு. இல்ல, இந்த மாதிரி சாரை போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு கிளியர் ஆயிரும், கண்டிப்பா போகணும், ஏன்னா நானும் வரணும்னே அப்படின்னா தீபாவளி கழிச்சு வா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உங்க நேம் மென்ஷன் பண்ணி, அந்த பாப்பா நேம் மென்ஷன் பண்ணி என் பேர் சுந்தர். சரிங்க சார். ஆமா, சரிங்க சார். கண்டிப்பாங்க சார். நீங்க எப்பவுமே சுந்தர் மருமக குங்குமஸ்ரீன்னு தான் எனக்கு சொல்லணும். குங்குமஸ்ரீ மாமான்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் கிரேஸ் கூடிரும். இல்ல சார், அவங்க அம்மா பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது which means உங்க சிஸ்டர் என்ன ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. எந்த ப்ராப்ளம்னாலும் பாப்பாக்கு இங்க கூட்டு வந்துருவாங்க. பிளஸ் தம்பிக்குமே சரி, இப்போ 2 செஷன் வந்தாங்க சார். ரொம்ப அவனுக்கு சூப்பர் ஆயிட்ட ஃபேஸ். சரிங்க சார். தம்பிக்கு சூப்பர் ஆயிட்டு. இன்னைக்கு காலையில நான் கேட்டேன், சரிங்க சார், என்னப்பா அவனுக்கு கிளியர் ஆயிட்டு, ஆனா அது கொஞ்சம் கண்டினியூ ஆகுதுன்னா கரெக்டா கண்டினியூவா போயிரு, சரிங்க சார், கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆனா பேஸ் நம்ம சைனீஸ் மாதிரி, இப்ப கொரியன் ஃபேஸ் மாதிரி நல்ல பிரைட்டா வந்திருக்கு. என்ன காரணம் தெரியல. எங்களுக்கு எல்லாம் நீங்க அப்படி செய்ய மாட்டேங்கிறீங்க. கொரியன் ஃபேஸ் இல்ல, அவ்வளவு ஷைனிங் மேடம். அது சரிங்க சார். நீங்க மனோட ஃபேஸ் நீங்க மேக்கப்பே போட வேண்டாம். சரிங்க சார். அப்படி ஒரு ஷைனிங்கா இருக்கும். ஷைனிங்கா இருப்பாங்க. ஆமா, நான் அதனால தான் வந்தோடனே உங்ககிட்ட கேட்டேன், மேடம் என்ன பண்றீங்க அப்படின்னு. சார், அவங்க பாப்பா நேச்சுரலாவே உங்களுக்கு லட்சணமா இருப்பாங்க. நம்ம டீடாக்ஸ் பண்ணோனே ஒரு க்ளோ வந்துருச்சுங்க சார். ஆமா, அவங்க வீட்ல அவங்க ஐயா அவங்க எல்லாருமே நல்லா நீட்டா இருப்பாங்க. ஆமாங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கொரியன் ஸ்கின் மாதிரி சொல்லிட்டீங்க. சார், இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். 1000 பேர் கூட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. பட் யார் அதை பார்த்துட்டு டர்ன் அவுட் ஆகுறாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில வராங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஃபியூ பீப்புள் தான். அந்த மாதிரி பார்த்து நீங்க அதோட ரிசல்ட்ஸ் எடுத்ததுல பாத்தீங்கன்னா, பொதுவாவே சொல்லிருங்க, ஒரு போன் பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்துட்டுன்னா நீங்க கஷ்டப்பட வேண்டாம்னா மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல நம்ம லேசா கஷ்டப்பட்டா பரவாயில்லன்னா சாரை பார்க்க வர சொல்லிருங்க. சரிங்க சார். கஷ்டப்படுறதுனா என்னங்க சார், டிராவல் தானங்க சார். நீங்க எப்பவுமே நம்ம நார்மலா இருந்துகிட்டு ஒரு விஷயம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்க சார். பரவாயில்ல, நம்ம இதை பண்ணிடலாமே, ஒரு ஊசி தானே போட்டுடலாமேன்னு தோணும். சரிங்க சார். இல்ல இப்படி பண்ணவே கூடாது, நமக்கு ஹோல் பாடியும் நல்லா கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாரை பார்க்க வந்துருங்க. கண்டிப்பாங்க சார். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கங்க. நானும் செலவு போட்டு வீசி கட்டி தான் பாக்குறேன். அதை நீங்க கண்டிப்பா பாத்துருங்க. எல்லாருக்குமே அதை எப்பவுமே சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இதை நீங்க வீடியோ போட்டாலும் பரவாயில்ல, நல்லா கரெக்டாவே சொல்லிருங்க. கரெக்ட்டுங்க சார். ஆமா, நீங்க உங்க உடம்பு நீட்டா ஆயிரணும்னா சாரை பார்க்க வந்துருங்க. கண்டிப்பா. இது எனக்கு மனசார சொல்றதுங்க சார். ஆமா, இது மக்களுக்கு தெரியும் சார்.
நீங்க வாங்க, எல்லாருமே நல்லபடியா வந்து நல்லபடியா எங்க சார்ட்ட குணமாயிட்டு போங்க. சரிங்க சார். ஃபுல் இது எப்பவுமே நடக்கிறோம், ஃபுல்லாவே குணமாயிரணும். கண்டிப்பாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டோம், மாத்திரை போட்டுட்டோம், 15 வருஷமா மாத்திரை சாப்பிடுறோம், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. கண்டிப்பாங்க சார். வரணும், 5 சிட்டிங் தான், அதோட முடிச்சுட்டு போயிடணும். கண்டிப்பா. ஆமா, ஆனா அது வரதுக்கு இனிஷியேஷன் பண்ணணும். நம்ம வீட்லயே உட்கார்ந்துட்டு இது பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஆமா, சாரா பார்க்க சார் கிளினிக் தான் வரணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து அவர் தான் பண்றாரு. ஆமாங்க சார், அது உண்மை. ஆமா, கன்சல்டிங்லாம் வாங்க, சார் ஃபீஸ் வாங்க மாட்டா, அப்படி நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஃபீஸ் வாங்க, அப்படி அதையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வர மாட்டேங்காங்க. வர சொல்லுங்க, இது வீடு மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு உங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு போக சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார். ஆமா, இது வந்து இவ்வளவு தெளிவா இத்தனை வருஷத்துல யாரும் இப்படி தெளிவா சொன்னது இல்லைங்க சார். இதனால எங்க சாருக்கு தான் நன்றி சொல்றேன் நாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து பக்க பலமா இருக்குது சார் தான் எப்பவுமே. ரொம்ப சந்தோஷம். ஆமா, அவ்வளவுதான் சார், வந்தா முடிஞ்சு போச்சு. டாக்டர் சிபி சார் ஃபர்ஸ்ட் எந்த இயர் நம்மள்ட்ட வந்தாருன்னு ஞாபகம் இருக்குங்களா? 2018 இருக்குங்களா சார்? 18-19 இருக்கலாம். 18-19 இருக்கலாம். தாராளமா இருக்கலாம். ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷங்க சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் புக்டா இருக்கு. பட் என்னன்னாலும் உங்க ஃபேமிலி சர்க்கிள், உங்க சர்க்கிள்ல வந்தாங்கன்னா உங்க நேம் மென்ஷன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது எங்களுக்கு நாங்க ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துருவோம். இன்னைக்குமே நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் மெயினா அந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா, நீங்க கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் கரெக்டா போய் சேருதான்னு நீங்க நிறைய பேர் கேட்பாங்க. அதுல குறிப்பா எங்க ஃபேமிலியில ஒரு குட்டி இருக்காரு, என் பையனுக்கு வந்து நீங்க அந்த அல்வா கொடுத்தீங்கன்னா எப்பயுமே எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கல. சரிங்க சார். சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து வெறுங்கையில வரக்கூடாது. சார். ஆமா, என்னப்பா வெறுங்கை வீசிட்டு வராங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு லைஃபே குடுக்குற மாதிரி ஒரு ஆளுக்கு நம்ம எப்படி வெறுங்கை வீசிட்டு வர முடியும்? ரொம்ப கிரேட்ஃபுல்லான மொமெண்ட். அதுதான் நீங்க எப்ப வருவீங்கன்னு எங்க ஸ்டாஃப்லாம் வெயிட் பண்ணுவாங்க தெரியுமா? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது அது கொடுத்தது எல்லாமே காலையில 10 மணிக்கு நீங்க திறக்கல 9 வரைக்கும் நான் இங்க இருந்துருவேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்த ட்ரெயினை பிடிக்கணும்னா உடனே கிளம்பிடுவேன். கண்டிப்பாங்க சார். சரிங்க சார், எல்லாத்தையும் கேட்கறதாங்க சார். ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்லுவீங்க சார்? நீங்க ஆக்சி பிளஸ் சொல்லிட்டு டாக்டர் சிபி இன் ஒன் வேர்ட்ல சொல்லிடுங்க சார். ஒன் வேர்ட்ல எப்படி சொல்ல முடியும்? நீங்க எப்படி வேணா சொல்லலாம் சார். அது மிகப்பெரிய தப்பே வந்து ஒன் வேர்ட்ல சொல்றதுதான். இது மிகப்பெரிய ஒரு வரலாறு மாதிரி சொல்லணும். சரிங்க சார். அதுக்கு வந்து டைம் இல்ல, வந்தவங்க அனுபவிச்சுட்டு சொல்லட்டும். சரிங்க சார். ஆமா, இது வந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல, இதுதான் ஒன் வேர்ட்ல சொல்ல முடியும். புரியுதுங்க சார். ஆனா இது வந்து வந்தவங்க அனுபவிச்சிட்டாங்கன்னா அவங்க இனிமே வந்து மறக்கவே மாட்டாங்க சார். கிரேட்ஃபுல் சார். இதுவரை இப்படி ஒரு ரிப்ளை யாருமே கொடுத்தது இல்லைங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். மேடம் கேட்டதா சொன்னேன் சார். ஓகே மேடம். தேங்க்யூ சார்.